கிராம்பு 1, 2வது ஏலக்காய், 3வது பச்சை கற்பூரம், 4வது பார்த்திங்கன்னா ஜவ்வாது, 5வது கஸ்தூரி மஞ்சள், 6வது வெட்டி வேறு. ஸோ இந்த 6 பொருளை தான் நீங்கள் அரைக்கணும். இந்த 6 பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய அரைச்சிக்காதீங்க. எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 கிலோ வர அளவுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம், கிராமில் கொஞ்சம், ஏலக்காயில் கொஞ்சம், பச்சை கருப்பில் கொஞ்சம், கஸ்தூரி மஞ்சளில் கொஞ்சம், வெட்டி வேரில் கொஞ்சம், ஜவ்வாதில் கொஞ்சம், இந்த 6 பொருளுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எல்லாமே ஒரு 100 100 சேருங்களேன். இந்த 6 பொருளுக்கு அதுவே 1/2 கிலோ ஆச்சு. இதை நீங்கள் அரைச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ வந்து பவுட்ரு மாதிரி வந்துடும். ஒரு 250 கிராம் பவுட்ரு மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்து 1 வீக் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதை யூஸ் பண்ணுற முறை வந்து 2 விதமாக பண்ணலாம். தண்ணியில் கரைச்சும் நீங்கள் தெளிக்கலாம், இல்லை வீடு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கூட முறையில் கொஞ்சமாக தெளிக்கலாம். இப்போ நான் பன்னீர் தெளிக்க சொல்லியிருப்பேன், ஜவ்வாது தெளிக்க சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் இதை தெளிக்கணும். ஸோ எல்லா பொருளும் 100 கிராம் எடுத்து 1/2 கிலோ வந்துடும், 600 கிராமு. அதை பவுட்ராக்கி மிக்சியில் அரைச்சி, கடையில் கொடுத்து அரைக்காதீங்க, வீட்டிலே மிக்சியில் அரைங்க, உங்கள் செல்ஃபாக நீங்களே அரைங்க. அரைச்சிட்டு அந்த பவுடராக எடுத்து தண்ணியில் கலந்தோ நீங்கள் வீடு துடைக்கும் போது யூஸ் பண்ணலாம். தொடச்சதுக்கப்புறம் கூட மூளைக்கு நீங்கள் தெளிக்கலாம். நீங்கள் இந்து மக்களும் யூஸ் பண்ணலாம், இஸ்லாத்து மக்களும் இது யூஸ் பண்ணலாம். வீடு நறுமணத்துக்காக யூஸ் பண்ணலாம். பர்க்கத்தும் வரும், மன நிம்மதி வரும், ஒரு பாசிட்டிவ் இருக்கும். இப்போ தமிழ்நாடு சொல்லுவாங்க லக்ஷ்மி கலாட்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு 100க்கு 100% வரும். ஏன்னா ஏலக்காய்க்கு ஒரு வசியம் இருக்குது, கிராம்புக்கு ஒரு வசியம் இருக்குது, ஜவ்வாதுக்கு ஒரு வசியம் இருக்குது, கஸ்தூரி மஞ்சளுக்கு ஒரு வசியம் இருக்குது, புரியுதுங்களா, வெட்டி வேருக்கு ஒரு வசியம் இருக்குது. ஸோ எல்லாமே அதில் அனைத்தும் யூஸ் பண்ணுறது எல்லாமே நார்மலாகவே பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயம். எல்லாமே என்ன சொல்கிறது, பணம் இழுத்துக்கூடிய தன்மை கூடியது, வசிய தன்மை இழுப்பக்கூடிய தன்மை. ஸோ இந்த 6 பொருளுமே அரைச்சி பவுடர் ஆக்கி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முதல்ல இந்த 1/2 கிலோவை நீங்கள் காலி பண்ணி பாருங்கள். இதுலேயே நீங்களே அடுத்தது 1 கிலோ அரைச்சி வச்சுருவீங்க.